தீபாவளிக்கு என்ன இங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க? இந்த தீபாவளிக்கு வந்து 18, 19, 20 3 நாள் நல்ல ஃபங்க்ஷன் இருக்குது. கூட்டரும் தயாரிக்கிறோம், அதோட மண்புழு உரமும் செய்கிறோம். முத்தப்படி அழகாக இருக்கின்ற அந்த உயரத்தில் ஏறி அவங்க விரும்பினபடி ஆஞ்சு கொண்டு வந்து வெயிட்டை பண்ணுறது இதுலேயே எடுத்துகிட்டு போகலாம் ஃபார்ம்லேயே. வந்து விவசாயத்துக்கு உகந்த மண்ணே இல்லை. ரூபா பிரம்மாண்டமான இது கொஞ்சம் முத்தினது. இப்போ அந்த நபர் போகிற அந்த காட்சி இப்போது என்ன மாதிரியான புதிய விடயங்கள்? வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது ரீச்சா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு இடமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த ரீச்சாவில் தற்போது என்ன மாதிரியான புதிய விடயங்கள் இங்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள், புதிதாக தீபாவளியோடு ஆரம்பிக்கப்பட போகின்ற அந்த விடயம் என்ன, மற்றும் ஒரு இடம் முழுக்களுமே மிக பயன்தரும் மரங்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடம் என தற்போது பல புதுமையுடன் இந்த ரீச்சாவானது காணப்படுகின்றது. நான் எதேர்ச்சியாக இங்கு வர கிடைத்தது, வந்தபோது எடுக்கப்பட்ட காணொளி. இதில் முக்கியமாக இங்கு பார்க்க வேண்டிய இடங்கள் பல இருந்தாலும் முக்கியமான இடங்களை தொகுத்து இந்த காணொளி அமைய போகின்றது. இன்றைய சேனலுக்கு வாரீங்கண்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வெளி உணவுப் பொருட்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்ற பதாதை காணப்பட்டது. என்னிடம் எவ்வாறான லொக்கேஷனில் இருக்கின்றதுக்காக மிக அழகாக அந்த பலகையில் காட்டப்பட்டிருக்கின்றது. உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் ரீச்சா அப்படி என்ன தான் இருக்குது இந்த ரீச்சாவில் என்று பார்க்க போகிறோம். புதுசாக நிறைய விஷயங்கள் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி புதுசாக அந்த விஷயங்கள் வந்திருக்குது, என்ன மாதிரியான தோட்ட பயிர் செய்ய, என்ன மாதிரியான புதிய அந்த சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் என பல விடயங்கள் இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்கலாம். அப்படியே வந்தோடனே பெரிய ஒரு யானை மாதிரி ஒரு செட்டப்பில் செஞ்சுருக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கலாம், சிறுவர்களுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய வகையில் அந்த இடம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. தீபாவளி வர்றபடியால் அந்த தீபாவளிக்கு அவங்க போட்டிருக்கிறாங்க, ஒளிமயமான தீபாவளியை குடும்பத்துடன் கோலாகலமாக கொண்டாட வாருங்கள். சாட்டர்டே, சண்டே, மண்டேன்னு அப்படி அந்த தீபாவளிக்கு முதல் 2 நாள்லேருந்து செய்திருக்கிறாங்க. இங்கே வந்து தங்களோட என்ஜாய் பண்ண சொல்லி அந்த விஷயம். அதே மாதிரி முன்னுக்கு நல்ல அழகான ஒரு என்ட்ரன்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கிறாங்க. இங்கே என்ன மாதிரியான விடயங்கள் இருக்குது என்பது சம்பந்தமாக அந்த மரம் மாதிரி அமைக்கப்பட்டு அதில் பேர் பலகையில் அடிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு விடயங்களும். பாருக்கு குதூகல கூடாரம் என்று பேர் வச்சிருக்கு. அதே மாதிரி வைகரை மரவாடி, இப்படி எல்லாம் தூய தமிழில் அந்த பேர்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் வந்து சைக்கிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான சைக்கிளை வந்து பெற்றுக்கொண்டு எடுத்துக்கொள்ள முடியும். இந்த சைக்கிள் வந்து மவுண்டன் சைக்கிள் வந்து 1 ஹவருக்கு 300 ரூபா. அதே மாதிரி லேடி சைக்கிள் வந்து 1 ஹவருக்கு 200 ரூபாய்க்கு எடுத்து இந்த இடங்களை வந்து சுற்றி பார்க்க முடியும். போலீஸ் அங்கு மாதிரி அமைப்புகள் செய்து அது கீழே வந்து மீன்கள் வந்து விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி திருவள்ளுவருடைய அந்த மிகப்பெரிய ஒரு சிலை ஒன்று செய்து வச்சுக்கிறாங்க.
குறிஞ்சி தங்கம். என்னது குறிஞ்சி தங்கங்களில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு அழகாக அந்த இடத்த வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தென்னைகள் எல்லாம் நடப்பட்டு 2 பக்கமும் வந்து இந்த புற்கள் வந்து மிக அழகாக செஞ்சுருக்கிறாங்க. உண்மைக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அதே மாதிரி நேராக அப்படியே மயில் ஒன்று இருக்கிறது போல் அழகாக அந்த செய்திருக்கிறாங்க. அதுக்கான அந்த வர்ணங்களோட இதில் வந்து டூம்ஸ் மாதிரி செய்திருக்கிறாங்க. அதில் மேலே இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு கூடாரம், அதாவது வந்து பழைய காலங்களில் வந்து கட்டியிருப்பாங்க ஆதிவாசிகள். அதே செட்டப்பில் பார்த்தீங்கன்னா 2 கேட்ட மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்விம்மிங் பூலோடு சேர்ந்து பார், அதாவது ஜூஸ் பார், அதே மாதிரி அரக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்குது. ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் இந்த இடம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜூஸ் பார். அதே மாதிரி எங்களுக்கு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் கேக் அண்ட் ட்ரிங்க்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லைன் வந்து ரீச்சாண்ட தொடக்க பிரதேசத்திலிருந்து முடிவும் பிரதேசம் வரை செல்லும். 100 ரூபா கொடுத்தா அந்த இடத்த கொண்டு விடுவாங்க. இது மறு குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் அமைச்சிருந்தது. இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது, அது எல்லோருக்குமே தெரியும். அந்த வகையில் வந்த உடனே அந்த போட்டிங் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செட்டப் செஞ்சுருந்தாங்க. 2 பக்கமும் கப்பல்கள் திரைக்கு கட்டி நிற்கிற மாதிரி நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி நல்லா இருந்தது. போட்டிங் நடக்கிற இடத்துக்கு அருகாமையில் வந்து ஃபுல்லாக வந்து என்ஆர்சி வந்து செஞ்சுருக்கிறாங்க. முழுக்க அவ்வளோ பிளான் பண்ணி தண்ணி எல்லாம் அதிலேயே போகக்கூடிய மாதிரி செட்டப் வந்து செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி என்ஆர்சிகளும் வந்து இன்னும் பழுக்கலை, ஆனால் ஃபுல்லாக அதில் நிற்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. நான் ஆல்ரெடி என்ஆர்சி சம்மந்தமான தோட்ட வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். இது வந்து ரீச்சாவில் என்ன மாதிரி அந்த என்ஆர்சி பயிற்சியை வந்து மேற்கொள்கிறார்கள். ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து என்ஆர்சியை தான் அவங்க மெயினாக செய்கிறாங்க. பார்க்க தெரியும், தென்னை மரங்களுக்கு அருகாமையில் ஃபுல்லாகவே வந்து என்ஆர்சி. இதில் கீழே இந்த தும்பு போட்டுக்கிறாங்க பாருங்க. அந்த தும்பு வந்து பெனம் பழத்துலேருந்து வர அந்த தும்பை தான் கூடுதலாக உடிச்சு போட்டுருக்காங்க போல் இருக்குது ஃபுல்லாக. மாதிரி பறவைகள், குரங்குகள், அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஜூவில் என்ன மாதிரி இருக்குமோ அந்த ஒரு செட்டப்புக்கு குறிப்பிட்ட இடத்துல வளர்க்குறாங்க. இதில் வித்தியாசமான ஒரு கிளி வகை இங்கே பார்க்கக்கூடிய இருக்குது. வெள்ளாள மன்னனுடைய அந்த சிலையானது அழகாகவும் மிடுக்காகவும் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் மயிலும் வந்து வளர்க்கிறார்கள். என்னடா இது பறவை? பஞ்சவர்ண கிளி.
அதே மாதிரி முள்ளம் பன்றி எங்களுடைய அந்த ஊரில் நிற்கிற கிளிகளும் வளர்க்கிறார்கள். அதே மாதிரி ஒரு கப்பல் எப்படி செட்டப் இருக்குமோ அதே மாதிரி அந்த ஆக்கள் இருக்கிறதுக்கு வந்து இடங்கள் செட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் வந்து குறிப்பிட்ட தொகையில் வந்து கொடுத்து கொண்டு இந்த போட்டிங் வந்து செய்யலாம். உழக்கிறது அதே மாதிரி போட்டிங் துடுப்பு போட்டு செல்கிறதுன்னு அந்த இடம் வந்து ஃபுல்லாக செஞ்சுருக்கிறார்கள். இதில் வந்து பாலம் செட்டப் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இதால் ஏறி நாங்கள் நடக்கலாம். மரத்தாலே அந்த பாலம் மாதிரி செஞ்சுருக்காங்க. இல்லை விரும்பினாக ஏறி நடக்க முடியும். பார்க்க நல்ல அழகாக இருக்குது. பறவை அதாவது பேர்ட்டோட வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த இடத்துல அவந்திகை அகமண்டு போட்டிருக்கிறாங்க தூய தமிழில். நிறைய பறவைகள் நிற்குது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்மளை அப்படி எல்லா இடம் செய்கிறவங்க வண்டியில் இருக்கிற பேர்ட் பார்க் அதே மாதிரி தெய்வல சூழல் எல்லாம் அப்படி இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் அந்த பேர்ட்டோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் மட்டும் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. குறிப்பாக ரீச்சாவில் வந்து ஒரு முக்கியமான விடயம் என்னென்னா அங்கேயே பயன்தரும் மரங்கள் மற்றும் மரக்கறிகள் எல்லாம் செய்கிறது ஒரு மிக்க சிறப்பான ஒரு விஷயம். அந்த வகையில் வெள்ளாரை அப்படியே இந்த தேசம் எல்லாம் ஒரு காய்கறிகள் செய்கிற இடமாகவே இருக்கின்றது. வெள்ளாரை இது ஃபுல்லாக நட்டுருக்காங்க. ரம்பையில் பாருங்கள் விவசாயம் வந்து இவங்க சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இது நூடாக நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. பொன்னாங்கானி அப்படி இந்த எல்லா இடமுமே வந்து தொழிலாளர்கள் என்று வேலை செஞ்சு எல்லாம் பிரயோசனமான மரக்கறிகள் எல்லாம் இதில் நடப்பட்டு கொண்டிருக்கிறது. நட்டிருக்கிறாங்க. கத்தரிக்காய் அங்கே இருக்குது, மிளகாய் அப்படி எல்லாம் நல்ல ஒரு திட்டமிடலோட மிக சிறப்பாக வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லாம் போட்டுருக்காங்க. அவரை அதே மாதிரி மஞ்சள் சித்திரத்தை என்ற ஒரு என்னென்னு சொல்கிறது சித்திரத்தை என்ற ஒரு செடி மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் மருந்து தேவைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி இங்கால பூசணிக்காய் அப்படியே நிற்கிற பார்க்கக்கூடியே இருக்குது. அப்படி எல்லா இடமும் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அப்படியே தென்னந்தோட்டமாக செஞ்சுருக்கிறாங்க. இதில் வந்து பெயிண்டிங் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பெயிண்டிங்கும் ஒரு விலைகள் போய் பார்க்கலாம். நான் பொதுவாக நான் காட்டிட்டு போகிறேன். சிகிரியா ஒரு கிராமத்து பெண் முஸ்லீம் சகோதரர்கள் வெண்ணையால் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் விற்கிற இடமும் வந்து இங்கே காணப்படுது. தேங்காய் உரிக்கிறதுக்கான இடங்களும் வந்து செட் பண்ணி விட்டுருக்குறாங்க. வாழ்வாதாரத்தை சிறந்த வகையிலே உதவக்கூடிய அந்த முதலாவது ஆடு, அதே மாதிரி மாடு, அதில் பசு மாடு உண்டு நிற்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இங்காலேயும் ஒரு வகையான ஆடு, அப்படி இங்கால குதிரை,
குதிரை நிற்கிது பாருங்க. இது குதிரை. கழுதை நிற்கிது பாருங்க. எருமை நிற்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க. பண்டி, அதாவது வந்து வெள்ளை பண்டி ஒரு கருத்தை பண்டி நிற்கிறத வந்து பார்த்தக்குள்ளே இருக்குது. இதில் பார்த்தோம்னா கோழி வளர்ப்பு செய்யப்படுது. எப்படி என்றால் இயற்கையான முறையில் ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து கூடாரமாக வச்சுருக்கிறார்கள். கூடாரமாக வச்சு அதுக்கு நிறைய கோழிகளை விட்டு இயற்கையான முறையில் எப்படி மேயுமோ அப்படி அதே மாதிரி அதுக்குள்ளேயே முட்டைகிறதுக்கு எல்லாம் செட்டப் செஞ்சு வச்சுக்கிறாங்க. பாருங்கள், இந்த பெரிய ஒரு இடம். அது இந்த இடத்துக்குள்ள ஃபுல்லாக வந்து கோழியை விட்டு வளர்க்க. இந்த இவ்வளவு இடத்துலையும் பாருங்கள், இந்த பெரிய ஒரு இடம், இந்த பெரிய பிரதேசம், இது ஃபுல்லாக கோழியை மேய விட்டுருவாங்க. அதுக்கு அப்படியே தண்டு ஒரு இடத்துக்குள்ளே மேயிற மாதிரி மேய்ஞ்சி அதுக்குள்ளேயே முட்டை போடுறதுக்கு இடமெல்லாம் செட் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஃபுல்லாக எல்லா இடம் வேலிகள். இதில் வந்து அந்த கோழிகளுக்கு தீன் போடுறதுக்காண்டி வந்து அசோலா ரெண்டு வளர்க்குறார்கள். இது வந்து கோழிகளுக்கு தீன் போடுவார்களாம். இதில் பாருங்க 1784 தென்னை மரம் எழுதியிருக்கு. இப்படி நிறைய, அதாவது வந்து 10,000க்கு மேலே இருக்கும் போல இருக்குது. அதே குறைவாக தான் சொல்கிறேன் போல இருக்குது, எனக்கு சரியாக தெரியலை. அதே மாதிரி ஒவ்வொரு வகையான கோழிகள் வந்து இங்கே வளர்க்கப்படுது. அதே வந்து நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போகலாம். இதில் வந்து எல்லா கோழி வகைகளையும் வந்து விட்டுருக்கிறார்கள். சுத்த வேற அப்படியே ஒரு ஐங்கோண வடிவில் முழுக்க கோழிகள் தான். ஆனால் இந்த கோழிகளோட வகைகளை வந்து எழுதி வெளியால் போட்டிருந்தால் மக்களுக்கு ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடிய இருக்கும். தனியாக சேவல் தனியாக நிற்கிது பாருங்க, எவ்வளோ சேவல்கள் நிற்குதாண்டு. விற்பனைக்கு விடப்பட்டிருக்கோ தெரியல, ஆனால் நிறைய சேவல் நிற்குது. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இந்த இடம் உங்களுக்கு தெரியும். பின்னால் அப்படி இன்னும் போகலாம், நிறைய கோழி வகைகள் வந்து நிற்குது. அதே மாதிரி இந்த சிறுவர்கள் வந்தால் பார்த்துட்டு போகிற அளவுக்கான இடங்கள் நிறையவே இருக்குது. விளையாட்டாக இருக்கலாம். இதில் வந்து இங்கால நாங்கள் பார்க்குற இடம் பாருங்க, இங்கே ரயில் தண்டவாளம் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க, விளையாட்டு ரயில்கள். அதே மாதிரி பறவைகள், அப்படி குரங்கு, அதே மாதிரி என்ன சொல்கிறது, நாங்கள் முதலே பார்த்த அந்த ஆடு, குதிரை, கழுதை, அப்படி எல்லாமே வந்து இங்கே இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தோடு இருக்கிற வீடு அப்படி இருக்கும். வெளியால் ஒரு பாட்டி பாட்டி இருக்கிறா. அந்த பாட்டி அப்படியே உடைக்கிறது போல சுலக வச்சுருக்கிறா. நல்ல அழகான கதவு, சங்கர் இல்லம் ஒன்று போடப்பட்டிருக்குது. வெளியால் அந்த துளசி கும்புறது மாதிரி ஒரு இயற்கையான முறையில் எப்படி ஒரு வீடு இருக்குமோ யாழ்ப்பாணத்தில் அப்படி செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கால ஒவ்வொரு வீடு, சிங்கள வீடு எப்படி இருக்கும், கேமஸ்ரீ இல்லமண்டு போட்டு அந்த சிங்கள அவர்களுடைய அந்த சாரி உடுப்பியார்கள் எப்படியோ அவ்வாறு செய்யப்பட்டு இந்த இடம். அதே மாதிரி இங்கால பார்த்தீங்களா ஜுனைதீன் மகாலண்டு அப்படியே முஸ்லீம் வீடு எப்படி இருக்குமோ அப்படி ஒரே இடத்துலேயே 3 விதமான அந்த மதங்களை சேர்ந்தவர்கள் உடைய அந்த வீடுகள் எவ்வாறு இருக்கும், 3 ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவருடைய வீடு எவ்வாறு இருக்குன்றதை வந்து காட்டியிருப்பது மேலதிக சிறப்பு. அந்த கேம்ஸ் விளையாடலாம். அம்பு விடுற கேம். ஒரு ஆளுக்கு வந்து 2 அம்பு கொடுக்கப்பட்டிருக்குது.
நாங்கள் வந்து அம்பு விடுறது சம்மந்தமாக செய்ய போகிறோம். சூஸ் பண்ணி கொஞ்சம் விளைச்சிச்சு. ஓகே, இழுத்துட்டு அந்த டைமை பார்த்து விட்டா சரி. அடுத்து வந்து ஷூட்டிங் கேம், இப்படி நிறைய கேம் இருக்குது. 1-2 கேமை மட்டும் நாங்கள் பார்க்கலாம். எப்படி சுட போகிறோம்னு பார்ப்போம். ட்ரைனிங் நம்மளாக வச்சு அமர்த்தினா ஓகே தானே. இதில் நாங்கள் பார்த்தோம்னா அந்த குதிரை சவாரி செய்கிற இடம் இருந்துச்சு. அதே மாதிரி உலகில் உள்ள முக்கியமான உலக அதிசயங்கள், முக்கியமான இடங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. அது சிறுவர்கள் வந்து பார்க்குறதுக்கு, மற்றவர்கள் வந்து ரசிக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு இடமாக இருக்கும். அவ்வாறே அங்காள் நாங்கள் பார்த்து கொண்டு போயிருக்க வித்தியாசமான சில சுவாரஸ்யமான விளையாட்டுகளும் இருக்கின்றன. அதையும் பார்த்து கொண்டு அந்த மிகப்பெரிய ரீச்சாண்டு அந்த புதுசாக என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சிறுவருடைய விளையாட்டு பகுதியில், பெரியவர்கள் விளையாடக்கூடிய அந்த பகுதியில், அதனையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த பனைமரத்தில் வந்து உண்மையாகவே ஒருவர் ஏறுவது போல் அந்த செய்திருக்கின்றார்கள். நல்ல ஒரு கலை நயம். அது கீழே வந்து கல் கொட்டிலன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து இருக்கிறது போல் செய்யப்பட்டிருந்தது. இந்த கேம் வந்து 200 ரூபா கட்டி விளையாடணும். வின் பண்ணால் 2000 ரூபா கொடுப்பாங்க. இந்த ஒவ்வொரு கட்டமாக தாண்டி இப்போ இந்த நபர் போகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். கீழே விழுந்த தண்ணி. அந்த தண்ணிக்கு அப்படியே அது மூழ்கிற மாதிரி போகும். செட்டப் அவ்வளோ பேலன்ஸ் தேவை. நல்ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய செஞ்சுட்டு வாரர். ஆனால் இன்னும் தூரம் இருக்குது. இந்த கேம் வந்து கண்ணை கட்டிடுவாங்களாம். இதில் ஒவ்வொரு வந்து ஆர்டிக் சமுத்திரம், அந்தார்டிக், இந்து, அட்லாண்டிக் சமுத்திரம், பசிபிக் ஒன்றையை நாங்கள் தாண்டி ஏறணும். இப்போ இங்கேருந்து அந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சமுத்திரத்தையும் தாண்டி கண்ணை கட்டி விடுவாங்களாம். ஆனால் கொஞ்சம் பிழைச்சாலும் விழ வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது. அதோட நிறைய கேம்ஸ் அப்படியே சின்ன பிள்ளைகளுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறதுக்கு வச்சுருக்கிறாங்க. நீங்களும் அதில் வந்து பார்க்கலாம். அது மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சோஷியல் மீடியாவோட இருக்கிற மாதிரி விஷயங்களும் இதில் இருக்குது. இது வந்து முல்லை ஹோட்டல். இங்கே வந்து கொஞ்சம் காசு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அந்த சர்வீஸ் சார்ஜ் அந்த மாதிரி அந்த ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன மாதிரி ப்ரைஸஸ் இருக்குமோ அதே மாதிரி இங்கே அதோட விலைகள் வந்து இருந்து கொள்ளும். சாதாரணமாக எல்லா மக்களும் வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரியான விலைகளில் வந்து இங்கே வந்து உணவுகளை விற்றுக்கொள்வார்கள். நாங்கள் ஒரு பேக்கேஜாக இங்கே வந்தபடியே எங்களை வேறு இடத்த உணவு அவங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே சைவ மதிய உணவு 300 ரூபா அந்த மாதிரி இருக்குது. பாரம்பரியமான சாப்பாடு ஐட்டங்களும் இங்கே இருக்குது. இதில் வந்து இந்த தாயக ஊடகவியலாளர்கள் என்று அவர்களுடைய அந்த படங்கள் இங்கே இருக்குது. கொஞ்சம் பிரபல்யமானவர்களுடைய அதே மாதிரி எழுத்தாளர்களுடைய படங்கள் என்று கௌரவிக்கும் முகமாக இதில் போட்டுக்கிறாங்க. தாய பாடகர்கள் அதே மாதிரி நாதஸ்வர வித்துவான்கள், தாயக
கவிஞர்கள் என்று எல்லாமே இதில் வந்து இருக்குது. இதில் வந்து உணவுகள் மிகப்பெரிய இடம். சாதாரணமாக எல்லோரும் சாப்பிடக்கூடிய வகையில் வந்து இங்கே உணவுகள் வந்து விற்றுக் கொடுக்கின்றார்கள். உண்மைக்கும் இது ஒரு நல்ல விஷயம். எல்லா நாடுகளுடைய அந்த கொடிகளும் வந்து இங்கே இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது ஒரே இடத்துல. இப்படி நிறைய இடங்கள் இதில் வந்து பார்க்குறதுக்கு இருக்குது. ராவனுடைய சிலை இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் வந்து இந்த காணொலியில் கவர் பண்ணுறது கஷ்டமான என்னால் மேக்ஸிமம் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டக்கூடிய அழகான விடயங்களை வந்து காட்டிக்கொண்டிருக்கிறேன். பாருங்க, நல்ல அழகான ட்ரெயின் இதில் இருந்து பயணம் செய்ய முடியும். ரீச்சா பஸ் சர்வீஸ் ஸ்பெஷல் என்று அவங்களோட பஸ் சர்வீஸும் இதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கு. அதே மாதிரி ரீச்சா புகையிரத நிலையம், அந்த புகையிரதம் மாதிரியே சட்டப்படி செஞ்சுருக்காங்க. யாழ்தேவி என்று அந்த பேரையும் போட்டிருக்காங்க. சின்னாக்கள் விளையாடுற இடம் முதல்ல இப்போ 2 வருஷமாக இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்களா. ஆனால் புதுசாக இந்த தீபாவளிக்கு என்ன இங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க, என்ன மாதிரி சுவாரஸ்யமாக இருக்க போகுது, அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லோரும் கவரும் வரையும் கவர்கின்ற வகையில் எல்லோருமே நீ இதை பார்ப்பதற்காக விளையாடுவதற்காக வருவார்கள் என்பதில் எதுவித ஐயமும் இல்லை. இப்போ நாங்கள் என்ன விஷயம்ன்றதை பார்க்கலாம். பாருங்கள், மிகப்பெரிய ஒரு ராட்டினம் என்று சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு பெருசாக இன்னும் ஒரு தீபாவளிக்கு இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். அவ்வளோ ஒரு பெருசாக இருக்குது. இப்போ நாங்கள் கொழும்பு வேறு இடங்களுக்கு சென்று விளையாடி இருப்போம் இதை பற்றி. ஆனால் இது வந்து புதுசாக அவ்வளோ பெருசாக செய்திருக்கிறாங்க. பாருங்கள், அவ்வளோ உயரம் சுத்த விட போகிறாங்க இந்த தீபாவளியிலேருந்து. இதுக்காகவே மக்கள் படையெடுத்து இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி வர போகிறார்கள். அவரோட சிறுவலுக்கான அந்த மிகப்பெரிய இடங்களும் வந்து இங்கே இருக்குது. அவ்வளோ ஒரு வேலைப்பாடு பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ஃபிட் பண்ணி அதை செய்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா சைனாவில் இருந்து வந்து சைனா ஆக்களே இதை செய்து கொடுக்குறாங்களாம். அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக ஒரு ஆளுக்கு 500 ரூபா இது வந்து சார்ஜ் எடுக்க போகிறாங்களாம். அவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சுருக்கிறாங்க. இந்த தீபாவளியிலேருந்து இதை நீங்கள் பயன்பட முடியும், விளையாட முடியும். பாருங்கள், அந்த உயரத்தில் ஏறி வேலை செய்கிறார்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு மிக பிரம்மாண்டமாக தயாராகி வருகின்றது. இந்த பார்க்கில் நிறைய கேம்ஸ் இருக்குது. சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லோருமே விளையாடலாம். நாங்களும் 1-2 கேம் ட்ரை பண்ணியிருந்தோம். அதில் நிறைய கேம் இருந்தாலும் 1-2 கேமு இதில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே அந்த மதியம் சாப்பாடை முடிச்சுக்கொண்டு
ஏனைய முக்கியமான இடங்களை பார்ப்பதற்காக நகர்ந்தோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த இடம் முழுக்கலுமே வந்து மாமரங்களை வந்து மிகவும் திட்டமிட்டு அதுக்கேற்ற இடைவெளியில் அதுக்கேற்ற நீர் பாய்ச்சுகின்ற தன்மைகளோடு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடம் முழுக்கலுமே அந்த மாங்கன்றுகள் நட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இங்காலும் அந்த மாமரங்கள் நிற்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்க முடியும். இதில் அந்த திட்டம் ஆரம்பம் என்ற மாதிரி போட்டு என்ன வர்க்கம் வளர்க்கிறார்கள், அதனுடைய சகல விடயங்களும் போடப்பட்டிருக்கின்றது. முழுக்க திட்டமிட்டு மிக சிறப்பாக இந்த மாங்கன்றுகளை வந்து நட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பேக்லேயும் பாருங்க, அந்த பேக்கில் அந்த டேட் போட்டிருக்கு. அதே மாதிரி முழுக்க மிகவும் திட்டமிட்டு சிறந்த வகையில் இந்த மாமர கன்றுகளை நட்டு அந்த பழங்களை அறுவடை எடுக்கின்றார்கள். மாமரத்துக்கு பக்கத்தில் மிளகாய் கன்றும் வந்து வச்சிருக்கிறார். பாருங்க, மிளகாய் கன்றுகள். இது வந்து தக்காளி பழ கன்றுகள். இங்கே பைத்தங்க, இப்படி எல்லா வகையான மரக்கறிகளுமே செஞ்சு கொண்டு தான் இருக்கிறார்கள். சிறப்பான விடயம், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் மற்றும் அந்த இடங்களும் செவனவை திட்டமிடப்பட்டு நடவடிக்கைகள் வந்து செய்யப்படுகின்றது. இடம் ஒன்றை செட் பண்ணி இருக்கலாம் என்ற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு மிக நல்ல அழகாக இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்கு நாங்கள் போய் பார்க்குற மாதிரி நாலா பக்கமும் தண்ணிகளாக நிரப்பப்பட்டிருக்கு. நடுவில் ஒரு இடம் விடப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த இடம் வந்து மிக அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. இதுக்கால தான் நாங்கள் மேலே போகலாம். பாருங்க அந்த இடம் எப்படி இருக்குண்டு. ஒரு பாலம் மாதிரி ரெண்டு பக்கமும் தண்ணிகள் நிரப்பி வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. ஒரு தண்ணிக்குள்ள ஒரு இடம், நடுவுக்கு ஒரு தீவு மாதிரி இருந்தால் அப்படி இருக்குமோ அப்படி செஞ்சுருக்கிறாங்க. நல்ல ஒரு செட்டப்பாக செஞ்சுருக்காங்க உண்மைக்கும். மன்னன் சங்கிலியனின் கோட்டை, மன்னன் சேரன் கோட்டை, மன்னன் பாண்டியன் கோட்டை, மன்னன் இராவணன் கோட்டை, பண்டாரவன்னியன் கோட்டை, ராஜராஜ சோழன் கோட்டை, மன்னன் எள்ளாளன் கோட்டை, அப்பாறை மன்னன் கரிகாலன் கோட்டை என எல்லா மன்னர்கள் பற்றியும் வந்தால் பார்த்துக்கொள்ள முடியும். இனி நாங்கள் கொய்யா தோட்டம், மாதுளம் பழ தோட்டம் சம்பந்தமான காட்சிகளை பார்க்கலாம். இதில் பாருங்கள், கொய்யா தோட்டம் செய்கிறார்கள். வர்க்கம் வந்து தாய்வான், சிவத்த கொய்யான்னு சொல்வார்கள். அந்த கொய்யா தான்
இந்த இடம் முழுக்களுமே வந்து கொய்யா. கிட்டத்தட்ட இது ஒரு ரீச்சாண்ட முடிகிற இடம்னு சொல்லலாம். அதோட பாருங்க அந்த லொக் போட்டிருக்காங்க, அந்த கேட் வந்து லொக் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த ரோட்டால் நாங்கள் போனோம்டா சங்கிலி மன்னனுடைய சிலை. சங்கிலி மன்னனுடைய அந்த சிலையை கடந்து போனால் அந்த மாதுளம் தோட்டம், இந்த மாதுளம் தோட்டத்தை வந்து நாங்கள் பார்க்க முடியும். மாதுளை வந்து மிகவும் என்ன சொல்கிறது பாதுகாப்பாக வளர்க்கின்றார்கள். மாதுளங்கம் திட்டம் வந்து 2023ஆம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்கு. பொது பேர் மாதுளை. இந்தியன் ரெட் ஏஞ்சல் பாருங்கள், இதை மிக கூடின விலைக்கு வந்து விற்றுக்கொள்வார்கள். உள்ளுக்காக்கள் நிற்கணும், கேட்டு பார்க்கலாம். அவங்கள்ட்ட கேட்டுட்டு நாங்கள் மாதுளம் பழத்தை வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மாதுளம் பழங்கள் வந்து இருக்கின்றது. ஒரு மரத்திலேயே நிறைய மாதுளம் பழங்கள். முக்கியமாக ரீச்சாவில் வந்து நான் பார்க்கணுமென்று நினச்சி இதுவும் ஒன்று இடம். அதை வந்து மாதுளம் தோட்டம் உண்மையே நல்ல அழகாக அந்த திட்டமிட்டு செய்கிறார்கள். பாருங்கள் என்ன மாதிரி அந்த மாதுளம் பழங்கள் அப்படியே ஒரு மரத்திலேயே எவ்வளோ பழங்கள் இருக்குன்ற பாருங்கள். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, முத்து முத்தாக இருக்குது. எப்படி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ நிறைய மாதுளம் பழங்கள் இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் ஒரு திட்டமிடலோடு செய்கிறார்கள் என்று அவ்வளவு சிறப்பாக வந்திருக்குது. அதே மாதிரி கீழே தண்ணி வார விடயங்களாக இருந்தாலும் சரி அவ்வளோ சிறப்பாக திட்டமிட்டு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற வந்து ஒரு முக்கிய விடயம். வணக்கம் ப்ரோ. இந்த ரீச்சாக்கு வந்து நாங்கள் நிறைய இடம் பார்த்துனாங்க. குறிப்பாக இந்த இடம் பார்க்கணும், முக்கியமாக அந்த புதுசாக அந்த ராட்டினம் வருது, அதுவும் பார்க்கணும்னு வந்து அது முடியலை வேலையேன்னு 18ஆம் தேதி ஓப்பன் பண்ணிடுவீங்க. 18ஆம் தேதி மக்களை நீங்கள் வந்து அதை வந்து விளையாடலாம்னு சொல்லலாம். அவ்வளோ சைனாவில் எந்திராக்கி இருக்கிறீங்கன்னு. சரி, மாதுளம் தோட்டம் பார்த்து நான் பாஸ்கரன் என்ற வீடியோ பிடிச்சிருந்தது, நேராக பார்க்கணுன்னு வந்திருக்கேன். என்ன மாதிரி திட்டமிட்டு இந்த மாதுளம் தோட்டத்தை வந்து நீங்கள் செய்கிறீங்க? எங்கன நோக்கம் வந்து இப்போ நாங்கள் மட்டும் பயன்பெறணும் இல்லை, எங்கள் மக்களும் வந்து பயன்பெறணும் தான் இந்த நோக்கம் ஆயிட்டு. இப்போ எங்கே யாழ்ப்பாணத்தில் எங்கே இருந்தாலும் உணவும் பெரிய தோட்டம் செஞ்சாலும் அவன் வந்து கண்டு வைக்கிறதோ காஸ்டிங் வரைக்கும் ஒருத்தனுமே சொல்லித்தர மாட்டான். சொல்லித்தரது குறைனாலும் சொல்லித்தர மாட்டான். ஏன்டா அவன்கிட்ட பிஸ்னஸ் நோக்கமே வேறு. ஆனால் இவற்ற நோக்கம் அப்படி இல்லை. எங்கள்கிட்ட பஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபார்மை பார்த்து விசிட் பண்ணி இங்கே என்ன நடக்குது என்ன போகுது எல்லாமே அவற்ற நோக்கம் வந்து தமிழ் மக்கள் இந்த சமுதாயத்துலேருந்து வரணும். முக்கியம் நான் நிறைய ஃபார்மில் இப்போ பார்த்துருக்கேன், எவனுமே விட மாட்டான். அவனை கேட்கணும் இவனை கேட்கணும் அப்ரூவல் எடுத்து தான் விடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, இங்கே அப்படி இல்லை, அப்படி ஒரு இதே இல்லை. வந்து நீங்கள் ஃபார்மில் வரலாம், என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன மாதிரி ஃபினிஷிங் டேஜ் மட்டும் போகுது என்று சொல்லி இங்கே இருக்கிற யாரையும் கேட்டாலுமே அவங்க சொல்லுவாங்க. சரி, நாங்கள் இந்த மாதுளம் தோட்டமே என்ன எவ்வளோ காலம் பிடிக்குது சம்மந்தம் கொஞ்சம் விஷயங்கள் செய்வோம். இது வந்து நாங்கள் இந்த மாதுளம் பழம் இந்த தோட்டம் வச்சு 2.5 வருஷமாக ஆச்சு. இந்த வச்சு இதான் எங்களோட முதலாவது அறுவடை. ஓகே, இதுதான் முதலாவது அறுவடை. முதலாவது அறுவடை இதுதான். 2.5 வருஷம் சென்று இருக்குது வேறு. கண்டு வந்து சரியான பலப்படையணும். ஒரு கண்டு ஒரு மரத்தில் நாங்கள் 100 காயக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். அப்போ தான் அந்த கண்டு பசலையை போட்டு பலப்படுத்தி அவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்கி வச்சுருக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் முதலே அறுவடை செஞ்சுருக்கலாம். இதை ஸ்ட்ராங் ஆக்கணுன்றதுக்காண்டி இவ்வளோ காலம் அப்படி விட இல்லாதுண்ணா. நாங்கள் இப்போ சின்ன பிள்ளையில் வந்து நாங்கள் ஒரு 50 வெயிட்டை கொடுக்கல தானே. உண்மைதான். கேட்ட மாதிரி தான் நாங்கள் இப்போ ஒரு கண்டு வந்து 100 காயை தாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி வரைக்கும் நான் காய்க்க அலோவ் பண்ணுவீங்களா? அப்போ இப்போ இந்த அறுவடை செய்ய போகிறீங்க? அதுதான் எங்கள் தீபாவளிக்கு வந்து 18, 19, 20 3 நாள் நல்ல ஃபங்க்ஷன் இருக்குது. உண்மைதானோ? அந்த நாளை அண்டி முதல் நாள் 18ஆம் தேதி எங்களுக்கு காவஸ்டிங் தொடங்க போகுது. அது என்ன மாதிரின்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு ஸ்டோல் இருக்கும். ஓகே, மக்களை வந்து உள்ளே விட்டு காவஸ் பண்ணி அவங்க விரும்பினபடியாக ஆஞ்சு கொண்டு வந்து வெயிட் பண்ணுறது இதில் எடுத்துகிட்டு போகலாம் ஃபேமிலி. முக்கியமாக நீங்கள் பாருங்கள், இது எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அவங்க நீங்களே உங்களுக்கான மாதுளம்பழத்தை வந்து அறுவடை அதாவது எடுத்து அதாவது நீங்கள் அதை நிறுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போகிற அளவுக்கு ஒரு வித்தியாசமாக இந்த செட்டப்பை வந்து செஞ்சுருக்கணும். அதுக்கு வாழ்த்துக்கள். சப்போஸ் ஒரு 3 டேஸுக்கு பிறகு நான் உங்களோட பேஜ்லேயே போடுங்களா? ஓகே, நல்ல விஷயம். நானும் அதுக்கு வெயிட் பண்ணுறேன். மெடல் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்கானிக்லாம் செய்கிறோம். மருந்தொன்னும் பாவிக்கிறேன். இதால் இந்த பாவிக்கிறதான்னு சொன்னாலும் இந்த நெட்டே போட்டிருக்க மாட்டோம். அது நல்லா நெட்டில் அடைச்சிருக்கிறாங்க. ரொம்ப இனி வாரது வந்து மழை பீரியட். இந்த சீசனுக்கு வந்து ஒரு 6 மணிக்கு போல் அந்த வண்ணாத்தி பூச்சி இந்த புழு வந்து குத்திச்சுன்னு சொன்னால் பழம் எல்லாம் அப்படியே விழுந்துடும். இதுக்கு கெமிக்கல் அடிக்கலாம் இல்லைன்னு சொல்லிடலாம். நாங்கள் வந்து இவ்வளோ நெட் எல்லாம் கவு பண்ணி போட்டுருக்கு வந்து அவங்க இந்த கன்செப்ட் வந்து ஃபுல்லாகவே ஆர்கானிக்கில் போகணும்.
ஓகே சரி சரி. அப்போ இது ஃபுல்லாக எத்தனை கண்டு நிற்கிது? இதுக்கு வந்து 433 கண்டு நிற்கிது. இந்த வருஷம் முதல்ல அறுவடை மட்டும் காய்க்கக்கூடிய அளவுக்கு. இதை விட இன்னொரு செக்டர் அங்கால இருக்குது 565 கண்டு இருக்குது மொத்தம். இதை விட நான் அங்கால இன்னும் இருக்குது. அது இந்த வார வருஷம் தையிலேருந்து விட போகிறோம். வார தையிலேருந்து 565 கண்டு நிற்கிது. மொத்தமாக எங்கள்கிட்ட வந்து 1000 கண்டு இப்போதைக்கு நிற்கிது. இப்போதைக்கு 1000 கண்டு நிற்கிது. அறுவடைக்கு 480 கண்டு, 433 கண்டு வந்து தயாராக இருக்குது. இதை விட வேறு என்னென்ன செய்கிறீங்க? எங்கள்கிட்ட தாய்வான் பிங்க் அண்ட் ஒயிட் கொய்யா நிற்குது. அதை விட டொமியேசின்னு சொல்லி மேங்கோ நிற்குது. மற்றது அன்னாசி இருக்குது. அன்னாசி இருக்குது. அது வந்து நார்மலாக விற்பனைக்கு மக்கண்ட சந்தைக்கு போய்க்கொண்டு தான் இருக்குது. சரி ஓகே. டெய்லி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ரீச் அந்த அங்காடி என்ற ஒரு இது இருக்குது. அதில் வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஆனால் மாதில் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி தான் ஸ்டோலில் இதில் வாங்கலாம். ஸ்டோல் பண்ணி இதுலேயே வந்து இப்போ சில எல்லாருக்குமே ஆசை இருக்குமா மரத்தில் பிடிங்கி சாப்பிட்டு ஒரு இதாக இருக்குன்னு தான். இதில் இது பழுத்தது பழுக்காண்டு அப்படியாக எல்லாமே இப்போ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? குறிப்பிட்ட அந்த என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறது? இதில் வந்து கலர் வந்து இருக்கும். இதில் அந்த முத்தல் காயின்னு சொன்னால் இதெல்லாம் கொஞ்சம் முத்த இருக்குது. இந்த இதில் வந்து சிவப்பு அடிக்கணும் கொஞ்சம். அப்போ முத்தினது இதில் இதில் காட்டும். இது கொஞ்சம் பிந்தி காவாஸ் பண்ணுது. அப்போ நாங்கள் இதில் பார்ப்போம். இதெல்லாம் நல்லா இது கொஞ்சம் முத்தினதாக இருக்கு. தெரியுதுல்ல இதில் ஒயிட் அடிக்காமல் இதில் சிவப்பு அடிக்குது. சிவப்பு அடிக்குது. இதுக்கெல்லாம் நல்ல முத்தாக இருக்கும். சரி. இந்த நெட்டு போடக்கு முன்னா கிளி அடிக்கும். கிளி அடித்தா அந்த ஒரு கிளி அடித்தாலே தெரியும் உள்ள அப்படியே இது ஃபுல்லாக முட்டு ஃபுல்லாக ரெட்டாகவே இருக்கு. சரி 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 சரி. இப்போ இந்த கண்டுகளெல்லாம் இந்தியாவில் தான் ரெக்கமெண்ட் செஞ்சோம். இங்கே கொஞ்சம் கண்டு வாங்கி பிறகு இங்கே நீங்கள் முதல் தொடங்கி வந்து எங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை. நாங்கள் இதை பற்றி ஜீவானேன்னு சொல்லி ஒரு ஆசைப்பிள்ளையர் அவரை கான்டாக்ட் பண்ணி இப்படி என்னென்ன செய்யலாம் அவங்க எங்கள் கண்டுகள் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து புத்தளத்தில் எடுத்த கண்டு தான். புத்தளத்தில் எந்த இடத்த கண்டுகள் இப்போ நாங்கள் இப்போ கண்டு உங்கள்கிட்ட வாங்கணுமெண்டா என்ன மாதிரி வாங்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் அங்காடின்னு சொல்லிருக்கு அதில் வாங்கினீங்க சரி. முன்னுக்கு அது வாங்க. நாங்கள் இந்த சீசன் 18-19 சீசனோட நாங்கள் இதுலேயே வச்சு கண்டுலேயும் விற்பீங்க. மிக சிறப்பாக இந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உண்மைக்குமே வந்து அவர்கள் அந்த லாப நோக்கத்தை தாண்டி மக்களுக்கு அந்த ஒரு சிறப்பான மருந்துகள் இல்லாத இயற்கை முறையில் அந்த மாதுளம்பழத்தை மட்டுமில்லை இங்கே பயன்தர மரங்கள்லேருந்து கிடைக்கிற எல்லா பழங்களுமே அப்படி தான் வந்து கொடுத்து கொள்கிறார்கள். அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். பாஸ்கரனாகும் வாழ்த்துக்கள். இவன் திட்டமிட்டு பாருங்கள் எல்லா கன்றுகள்லேயும் வந்து அதிக அளவிலான அந்த மாதுளம் பழங்கள் நிற்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. முதலே பாஸ்கரன் இதை பற்றி கழிச்சு போட்டவர் அதை பார்த்து தான் வந்திருக்கிறோம். உண்மைக்குமே சொன்னது மாதிரியே எல்லாமே வந்து நிறைய ஒவ்வொரு அந்த கன்றுலேயே நிறைய மாதுளம் பழங்கள் அப்படியே முத்தாக இருக்கிறத பார்க்கலாம். இதை வந்து சுவைக்கணுமெண்டா நாங்கள் 2-3 நாள் வெயிட் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே வந்து அந்த தீபாவளி ஆண்டு இங்கே வந்து 3 நாள் வந்து பெரிய ப்ரோக்ராம் பிளான் பண்ணிக்கிறாங்க. அங்கே வந்து அந்த ப்ரோக்ராம்லேயும் பங்கு பெற்றி அதே மாதிரி இங்கே இவங்க விற்கிற அந்த மாதுளங்கன்றுகளையும் வந்து நாங்கள் வாங்கி கொள்ள முடியும். பாருங்க என்ன மாதிரி அந்த மாதுளங்கன்றுகள் நிற்கிறது. இந்த தேசம் முழுக்க சொன்ன மாதிரி 435 மாதுளங்கன்றுகளுடைய அந்த அறுவடை பாருங்கள் எவ்வளவு அந்த மாதுளம்பழங்கள் நிற்கின்றன என்று. இது ஃபுல்லாகவே அந்த 435 கன்றுகளும் நிற்கின்றது. அங்காளையும் 500க்கும் மேற்பட்ட கன்றுகளை வந்து செய்கிறார்கள். இப்போ நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு அங்காள அந்த பக்கத்தில் வந்து அந்த கிளிகள் தாக்கின ஒரு மாதுளம்பழத்தில் இவங்க அறுவடைக்கு முதல் ஒன்று இருந்தது. அதை கேட்டு வாங்கியிருக்கிறேன். அந்த முத்தப்படி அழகாக இருக்குன்ற பேருங்க அந்த டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேறு லெவல். அந்த இனிப்பும் சரி எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு கிட்ட வந்து காட்டுறேன். பாருங்கள் அந்த முத்துண்ட கலர். அந்த இயற்கையான அந்த என்ன சொல்கிறது மாதுளம்பழம் அவ்வளவு இனிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மிஸ் பண்ணிடுறாங்க. கட்டாயம் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள்.
இங்கே எல்லா வகையான அந்த கன்றுகளும் இங்கே அவங்க வச்சுருக்கிறாங்க. இங்கே வளர்க்குற அந்த கன்றுகள் இங்கேயே அவங்க தயாரித்து அந்த கன்றுகளை வந்து கொடுத்துக்கொள்கிறாங்க. உண்மைக்கும் நல்ல ஒரு விஷயம். கொய்யால இருந்து தேசிக்காயிலேருந்து இந்தியன் நாவல், செரி, உகர்ஸ், அப்படி பார்க்க போனால் எல்லா வகையான கன்றுகளும் இங்கே இருக்குது. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட்டப்பில் வச்சுக்கிறாங்க. எங்கள் தேவையானதை வந்து எடுத்துக்கொள்ள இயலும். அது மாதிரி தென்னங்கன்று வாங்கலாம். மரக்கறிகள் சம்பந்தமான எல்லாவும் இங்கே விட்டுக்கொள்கிறாங்க. சரி உறவுகளே, இந்த ரீச்சால் இருக்கின்ற முக்கியமான பல விடயங்களை தொகுத்து பார்த்துள்ளோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.